நியூபார்னுக்கு ஹெட்டை அழுத்தி விட்டால் தான் கரெக்ட் ஷேப்பு வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார். குழந்தையோட ஹெட்டு ஷேப் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை கருவில் வளரும்போது மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கல்லுன்னு சொல்லுவோம், அது வந்து சிங்கிள் போனாக வளராது, தனித்தனி போனாக தான் வளரும். குழந்தை வளர வளர அது அப்படியே ஃபியூஸ் ஆகி அந்த ஷேப்பு வரும். அந்த ஷேப்பு வர்றதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிற பிரெயினோட க்ரோத்து. ஸோ வெளியில் மண்டவோட இது மாதிரி இருக்கும், உள்ளேருந்து மூளை வளர்ந்து அந்த மண்டவோட ஷேப்பாக வந்து மாற்றும். ஸோ அதுதான் வந்து நார்மல் வளர்ச்சி. இப்போது நீங்கள் வந்து வெளியில் வந்து ஷேப் வந்து பிறக்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தேய்க்கிறது, அழுத்துறது, பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா 2 பிரச்சனை வரும். ஒன்று, நீங்கள் வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்க உள்ளே வந்து பிரெயின் வளர்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். 2வது பிரச்சனை, நீங்கள் அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அழுத்தி தேய்க்கும்போது சில சமயம் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகலாம். அதில் உங்களுக்கு வெளியில் ரத்தம் கட்டுச்சு அப்படின்னா வெளியில் வீக்கமாக வரும். இல்லையா உள்ளார ப்ளீட் ஆச்சு அப்படின்னா பிரெயினுக்குள்ளே ஹெமரேஜ் ஆகும். அதனால் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும், அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ குழந்தையோட ஹெட்டு ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரேன், ஒரு ஷேப்பு இல்லை தட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அமுக்கி விட்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களே இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க, அம்மா ஒல்லியாக இருந்தால் பால் வந்து சத்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அது ஃபேக்டா மித்தா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன்.